பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில், இந்த வருடத்தின் 2வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம், சங்கீதக்காரன் தாவீது எழுதிய 29வது சங்கீதத்தில் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம், வாக்குத்தத்தமான காரியம் பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் தேடுகிற காரியம் ஒரு சமாதானம். எவ்வளவோ காசு பணம் இருந்தாலும் அந்த சமாதானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி பலகீன நேரத்தில் எனக்கு பலனாக இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லாரும் நம் உடல் சுகமாக இருக்கட்டும், பலத்துக்காக நாம் காத்திருப்போம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தாவீது தெளிவாக கூறும் காரியம், யாருக்கு பலன் கொடுப்பாராம், யாருக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்க முக்கியமான காரியம் ஒன்று, எனக்கு பலன் வேண்டும் என்றால் நான் கர்த்தரிடத்தில் சமாதானத்திற்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் ஆசீர்வாதத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேனா என்பதை நாம் முதலாவதாக ஆராய்ந்து அறிய வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் முக்கியமான காரியம், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேனா, கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறேனா? அப்படி ஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவார். அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது எனக்கு பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வேதத்தில் படிக்கிறது போல பலத்தை தருவார். அப்போ நான் செய்ய வேண்டிய காரியம், நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேனா, அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா? அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நான் தைரியமாக இந்த வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். எப்படி ஒரு தகப்பனுடைய கையை அவனுடைய பிள்ளை பிடித்து கொண்டால், அது ரோடு கிராசிங்காக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஒரு பயப்படாமல் முன்னேறி செல்ல முடியுமோ, அதே மாதிரி கர்த்தரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மை சுற்றிலும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் சரி, பயங்கரமான பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து செல்ல நேரிட்டாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். உடல் ரீதியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பலகீனமான காரியங்கள் என்னை நெருக்குவதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் செய்ய வேண்டிய காரியம், நான் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, நம்ம பல காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யலாம். ஆனால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா என்பதை முதலாவதான காரியமாக எடுத்துக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வசனத்தை கீழ்ப்படுகிறோம் என்றால் அவருக்கு சித்தமானதை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறானா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கும், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா, அவருடைய ஜனமாக இருக்கிறேனா? அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்திற்கு கொள்ள முடியும். அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் பலனை தருவார். ஒன்றுமே இல்லை என்றாலும் சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நித்திய சமாதானம். அந்த சமாதானம் வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இன்னும் அவருக்குள்ளாக நாம் ஜீவித்து, அவரோடு நாம் பயணித்து, அவருக்குள்ளாக உறவுல நாம் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தோட வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.